தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு டாப் 10 எமர்ஜிங் யங் டேலண்ட்ஸ்ல ஒரு பாட்டம் 5 நம்ம பேசியிருக்கோம். இப்ப டாப் 5 எமர்ஜிங் டேலண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் யாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம 6வது வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப 5வது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பராகுவை சேர்ந்த ஜூலியோ என்சிசியோ. வெறும் 22 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் ஆகுது. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், நல்ல ட்ரிபிளிங்கு, ரொம்ப குயிக்கா இருக்காரு, பாசிங்கு. பராகுவே ஆவரேஜான டீம். இந்த ஆக்சுவலா இந்த வேர்ல்டுக்கு முன்னாடி வர வரைக்கும் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வேர்ல்டு கப்ல யூஎஸ்ஏ கூட சேனல் நம்ம பார்த்தோம். அது இல்லாம அதுக்கு அடுத்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. பட் ஆனா அவங்க பராகுவோட டீம்ல ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா ஜூலியோ என்சிசியோ தான். சோ அவரை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்ப ஜூலியோ என்சிசோ பாத்தீங்கன்னா அந்த போன 5 டேலண்ட் பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. என்னன்னா ஃபுல் மேட்சும் ஒரு ஓடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடைய பிளேயர், பிரஸிங் கொடுக்கக்கூடியது சரி. என்னன்னா இப்ப பராகுவேங்கிறது ஒரு டீமா எடுத்தீங்கன்னா அதிகமா பால ரிட்டைன் பண்ண மாட்டாங்க. சோ பிரஸிங் தேவைப்படுது. அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து கோலா கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா என்கிசோ இருக்காரு. அது போக என்னன்னா கிடைச்ச சான்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஏதாச்சும் அவுட்கம் வரணும். சப்போஸ் இப்ப பழகுக்குள்ள கிடைக்குது அட்லீஸ்ட் ஒரு ஷாட், அதுக்கப்புறம் என்னன்னா ஷார்ட் ஆன் டார்கெட் இல்ல கோலாவே கன்வெர்ட் பண்ணும். அது போக என்னன்னா அதாவது வந்து வெர்சட்டாலிட்டி இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஸ்ட்ரைக்கரா விளையாடுறாரு, ஃபார்வர்ட்ல வெர்சட்டாலிட்டியா இருக்காரு. டிஃபென்ஸ் விளையாட மாட்டாரு, பட் ஸ்ட்ரைக்கர், சம்டைம்ஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், சம்டைம்ஸ் வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கரா விளையாடக்கூடிய ஒரு டிஃபரெண்டான பிளேயர் இருக்காரு. இவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பராகுவேயோட ரைஸே இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ்லயும் சரி, இது என்னன்னா வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ்ல டாப் 6 வரணும். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் யார் பிளே பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜூலியோ என்சிசோ. அது போக என்னன்னா பிரைட்டன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் அமெரிக்கால போய் நிறைய டேலண்ட்ஸா ஹையர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இதுல வந்து என்கிசோ வந்து பார்த்து வரதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காரு. காரணம் என்னன்னா அவருடைய எல்லாமே வித்தவுட் த பால் இம்பாக்டும் சரி, கிடைச்ச உடனே குவிக் சென்ஸோட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறதுனாலதான் பிரைட்டன்ல இது பண்ணி பிரைட்டன்லயும் நல்ல விளையாடு, இப்ப பிரெஞ்ச் லீக்ல விளையாண்டு இருக்காரு. சோ ஒரு நல்ல ஒரு டேலண்ட்னே சொல்லலாம். எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது இவரோட ட்ரிபிளிங்கே, அந்த கவுண்டர் அட்டாக்கிங்ல வர ஸ்ட்ரென்த் தான். சோ இவர் வந்து இந்த வேர்ல்டு கப்ல 2 அசிஸ்ட் பண்ணிருக்காரு, 5 சான்சஸ் கிரியேட் பண்ணிருக்காரு, ஒரு பிக் சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. சோ பராகுவேக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர். பட் பராகுவேல ஆக்சுவலா அல்மிரான் இன்னொரு பிளேயரும் இருக்காரு. அவரும் இவருக்கு ஈக்குவலா ஆடக்கூடிய ஒரு நல்ல அருமையான பிளேயர் தான். சோ அன்பார்ச்சுனேட்டா அவர் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க வாயில பேசினதுக்கு. சோ இப்ப 4வது பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட பெரிய ஃபார்வர்டுன்னு சொல்லலாம், ஃப்ளோரின் பாலோகன். வெறும் 24 இயர்ஸ் தான் ஆகுது. அதுவும் பராகுவே கூட அருமையா ஆனாரு, சூப்பரா கோல் போட்டாரு. ரொம்ப டேஞ்சரஸா இருக்காரு ஃபார்வர்டுக்கு அமெரிக்காக்கு. இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியே இருக்கு. என்னன்னா இவங்க அம்மா கன்சீவா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி இவங்க இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா டூர் வந்திருக்காங்க. அதாவது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பிறக்கிற டைம் ஆயிருச்சு. என்னாச்சா பிளைட்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிளைட்ல திருப்பி போனா ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூயார்க்லயே பிறந்துட்டாரு. நியூயார்க்ல பிறந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா இது பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்துல யூத் எல்லாம் விளையாடுறாரு. இங்கிலாந்துல யூத் எல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் அண்டர் 17 அண்டர் 19 எல்லாம் விளையாடுறாரு. திருப்பி என்னாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அமெரிக்கால போய் அங்க அவங்களுக்கும் அந்த கோல்டு கப்லாம் இருக்குல்ல, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அப்புறம் ஆர்சனலுக்கு ஒரு 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு. இப்ப வந்து பிரெஞ்ச் லீக்ல இருக்காரு, ஒரு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல பராகுவே மேல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு 2 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் சரி, செகண்ட் மேட்ச்லயும் சரி, ஆஸ்திரேலியா மேலயும் சரி போட்டு இது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிறாரு. இன்னொரு மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா கோல் கன்வர்ஷன் ரேட். நீங்க இப்ப ஒரு 5 ஷாட் எடுக்கிறீங்களா, அதுல 3ஓ 2ஓ அந்த மாதிரி டீமை பொறுத்து மாறும் இது. சோ ஒரு கோல் கன்வர்ஷன் ரேட் வந்து நல்லா இது வச்சிருக்காரு. சொன்ன மாதிரி ட்ரிபிளரும் கூட. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கிங்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அதுக்கப்புறம் வந்துன்னா சான்சஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சரி, டேஞ்சரஸ் சான்சஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சரி ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. வித்தவுட் த பால் அப்ப தேவையான டைம் வந்து பிரஷிங் கொடுக்கலனாலும் வந்து அந்த எந்த ஸ்பேஸை கவர் பண்ணும் மெச்சூர்டான ஒரு பிளேயரா இருக்காரு. சின்ன எங்களே வந்து ஒரு மெச்சூர்டான பிளேயரா இருக்காரு. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்ல, ஒரு லக்கா அமைஞ்சிருச்சுன்னே நம்ம சொல்லுவோம். போலரின் பாலகன் வந்து அவர் கிடைச்சது. கண்டிப்பா. ஆமா, இவர் வந்து வெறும் 7 ஷாட் தான் அடிச்சிருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. அதுல 2 கோல் கிளீனா போட்டிருக்காரு. பயங்கர கிளினிக்கலா பினிஷிங்ல இருக்காரு. நல்லா குயிக்காவும் ஆடுறாரு, அருமையா பொசிஷன் பண்றாரு ஃபார்வர்ட்ல. சோ அதான் ஒரு பெரிய ஹைலைட் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இப்ப 3வது பிளேயர் ரொம்ப முக்கியமான பிளேயர், நெதர்லாண்ட்ஸோட கிரைசென்சியோ சம்மர்வெயில் வந்து ஆக்சுவலா என்னோட இந்த வேர்ல்டு கப்ல நான் பார்த்த பிளேயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்த பிளேயர்னா சம்மர்வெயில் தான் நான் சொல்லுவேன். அருமையா அந்த லெஃப்ட் லெக் அருமையா வச்சிருக்காரு. அப்படி கட் பண்ணி உள்ள வந்து கோல் போடுறாரு. 1-on-1 சான்ஸே இல்லை இவர்கிட்ட. அருமையா 1-on-1 வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இவர் இருக்காரு. பட் ஆனா ஒரு சில மேட்ச்ல ஒரு சப்ஸ்டியூட்டா தான் வந்தாரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் முழுசா ஆனாருன்னு நினைக்கிறேன். பட் கிளினிக்கலா விளையாடுறாரு. ரொம்ப அருமையா இருக்கு இவர் விளையாடுறது பாக்குறதுக்கு. நிறைய கிளப்ஸ் இவருக்கு வெயிட் பண்ணிருக்காங்க.
சோ இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நெதர்லாண்ட்ஸ்ல எங்கேஜ்ல ஆரம்பிச்சு நெதர்லாண்ட்ஸ் கிளப்ல ட்வின்ட் அதெல்லாம் விளையாண்டுட்டு பாத்தீங்கன்னா லீட்ஸ் யுனைடெட் சேர்றாரு. லீட்ஸ் யுனைடெட் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வெஸ்ட் ஹாம் வந்து சேர்றாரு. ஈவன் தோ வெஸ்ட் ஹாம் ரிலகேட் பண்ணியிருந்தாலும் இவளுடைய ஒர்க் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் வேர்ல்டு கப்ல வந்து சம்மர்வில்ல வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா வந்து கோச் எடுத்திருக்காரு. அப்புறம் ரெண்டாவது ஃபேக்டர் தான் கோச் வந்து பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றாரு. ஸ்ட்ராங் டீம்ஸா ஸ்டார்ட் பண்ணு, பிரஸ் பண்ணி பால் வின் பண்ணு. வீக் டீம்ஸா இல்ல செகண்ட் ஹாஃபா அவங்கள வந்து உன்னோட பேஸ்னால டிஃபீட் பண்ணி இது பண்ணுங்கிறது பர்ஃபெக்ட்டான ஒரு ரோல்ல போயிட்டு இருக்காரு. மேஜர்ல பிரஷிங்ல இபிஎல்லே நான் பார்த்த பிரைட்டஸ்ட் பிளேயர் யாருன்னா அவர் வந்து கிறிஸ்டன்கோ சாமர்வில் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் விங்கும் லெஃப்ட் விங்கும் ரெண்டு விளையாடக்கூடிய ஒரு ஆளு, கிராசஸ் போடக்கூடிய ஒரு ஆளு, அப்புறம் கட் பண்ணி ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, கவுண்டர்ல வந்து லாங் ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய ஆளு. கவுண்டர்ல முக்கியமா என்ன பண்ணுவாருன்னா தனியா இது டிஃபென்சிவ் தேர்ட்ல இருந்து அட்டாக்கிங் தேர்ட் வரையும் ட்ரிபிள் பண்ணி தேவையான டைம்ல சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு இதுவே பண்ணிருக்காரு சாமர்வில். ராபன் டைப் பிளேயர். அதுக்கப்புறம் என்னன்னா டிஃபென்சிவாவும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. டிஃபென்சிவ்லவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நெதர்லாண்ட்ஸ் சில பேர் எல்லாம் ஃபைனல் போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப வரக்கூடிய மொராக்கோ மேட்ச்லயும் சரி, முன்னாடி விளையாண்ட ஜப்பான், ஸ்வீடன், துனிசியா மேட்சஸ்லயும் சரி நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரு. பெரிய பெரிய கிளப்ஸ் இனி ஃபியூச்சர்ல வாங்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்க போறாரு. சோ இவர் கூட வந்து கிராவன்பெர்க் இன்னொரு பிளேயர் இருக்காரு, அருமையா விளையாடுறாரு. ட்ரிபிளிங்கு, பேஸு, பாசிங்கு, ஷாட்ஸ் எல்லாத்துலயும் அவர் கிளாஸியான விளையாடுறாரு. சோ மிட்ஃபீல்ட்ல நெதர்லாந்துக்கு பிரச்சனையே இல்லை, அருமையான பிளேஸ். டியோங் வேற இருக்காரு. இந்த 3 பேர் சேர்ந்தாலே கதையை முடிச்சிருவாங்க. சோ அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இவர் வந்து இந்த மொத்தமா இந்த வேர்ல்டு கப்ல 2 கோல் 1 அசிஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. சோ அதுதான் அவரோட பெரிய இது. நியர்லி ரேட்டிங் மட்டும் 7.5 வாங்கியிருக்காரு ஆவரேஜா. அருமையான ரேட்டிங் ஒரு யங் பிளேயருக்கு. சோ ரெண்டாவது பார்க்க போறது கிறிஸ்ட் இனோவோ உலோவோ அப்படின்ற ஐவரி கோஸ்ட் சேர்ந்த 20 வயசு இளைஞர். அவரு ஐவரி கோஸ்டோட மிட்ஃபீல்ட்ல பெரிய ஸ்பார்க்கா இருக்காரு. இவர் ட்ரிபிளிங், இம்ப்ரெசிவான ட்ரிபிளிங், விஷன், சான்ஸ் கிரியேஷன் எல்லாம் சூப்பர்வா பண்றாருன்னு சொல்லலாம். இவரோட வயசுக்கு மீறி விளையாடுறாரு இந்த வேர்ல்டு கப்ல. இவர் பெரிய அசிஸ்ட் கோல் எல்லாம் போடல, பட் ஆனா சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து உங்களுக்கு மேட்ச் அதாவது வந்து என்ன சொல்றது கோலோ இல்ல ஷார்ட் ஆன் டார்கெட்டோ இல்ல அசிஸ்டோ போட்டுக்க மாட்டாங்க. பட் இவங்களோட வேலைனால தான் அது நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் கிறிஸ்டினா உலாய். நீங்க பாத்தீங்கன்னா இது என்னன்னா இதுல இப்ப வந்து டர்க்கிஷ் லீக்ல டிராப்சான்ஸ்போர்ல ஆடிட்டு இருக்காரு. சோ யாருக்குமே அவ்வளோக்கா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம என்ன இந்த பிளேயரை வந்து சர்ப்ரைஸா, ஏன்னா மத்தவங்க யூரோப்பு, நார்த் அமெரிக்கா எல்லாம் தெரிஞ்ச பிளேயர்ஸா இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் ஏன் தெரியும்னா அது போலனா கிரேட்டஸ்ட் ட்ரிப்ளர். ஜெர்மனி மேட்ச்ல உட்கார்ந்து ஜெர்மனியை வச்சு செஞ்சுட்டாரு. சரியான, அதாவது ஒரு சின்ன ட்ரிபிளிங்ல ஒரு ட்ரிபிள்ல ஒரு 3-4 பேரை தாண்டி போறாரு. ஒரு என்ன சொல்றது ஒரு டேஞ்சரஸான பிளேயரா இருக்காரு 20 வயசுல. அப்புறம் அந்த என்ன சொல்றாரு அந்த ஸ்டாமினாவும் ஒர்க் ரேட்டும் ஜாஸ்தியா கொடுக்குறாரு. சோ ஐவரி கோஸ்டே வந்து நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க, என்னடா இப்படி விளையாடுறானே, இவனை வச்சுதான் இது என்ன சொல்றது அவங்க டீமையே வந்து கொண்டு வர்றாங்க. தேவைப்பட்டா ஸ்டார்ட் பண்றது. சப்போஸ் இவர் ஸ்டார்ட் பண்ணாலும் நிக்கலஸ் பெப்பே ரெஸ்ட் எடுப்பாரு, ஏன்னா கடைசியில வேணும்ட்டு. நிக்கலஸ் பெப்பே ஸ்டார்ட் பண்ணாருன்னா இவருக்கு இது கொடுத்துட்டு கடைசியில வந்து ட்ரிபிள் பண்றாரு. சோ ஒரு டீம் கூட ஒரு கோஆர்டினேட்டரா ஒரு நல்ல ஒரு பிளேயரா இருக்காரு. ரைட் மிட்ஃபீல்ட்லயும் ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லயும் விளையாடுற ஒரு பிளேயர். நல்ல ஒரு பிளெஸிங்கா இருக்கு ஐவரி கோஸ்ட்க்கு. கண்டிப்பா சொல்லலாம். சோ இவர் வந்து கண்டிப்பா ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியர்லி இந்த வேர்ல்டு கப்ல ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அசிஸ்டும் பண்ணல, கோல்ஸும் பண்ணல, பட் ஆனா சரியான ட்ரிபிளிங், சக்சஸ்ஃபுல் ட்ரிபிள்ஸ் வச்சிருக்காரு. டியூவல்ஸ் 17 வச்சிருக்காரு. பொசிஷனிங் ரொம்ப அருமையா இருக்கு இவர்கிட்ட. அதனால பிளேயர் பொசிஷனிங் ரொம்ப அருமையா இருக்கு. பெரிய ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டார்ஸா எதிர்காலத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் 20 இயர்ஸ் தான் ஆகுது இவருக்கு. சோ அதனால இன்னும் அந்த வேர்ல்டு கப் அடுத்து நாக் அவுட்டுக்கு போறதுனால கண்டிப்பா இவர் மேல ஒரு ஐ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேயர்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆள். பார்த்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாரா இந்த ஆளு அப்படின்றத நான் பார்த்தேன். ஜஸ்ட் 18 வயசான மொராக்கோவை சேர்ந்த அவு போவாடி. நிஜமாவே வந்து ட்ரிபிளிங்கா இருக்கட்டும், பாசிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து பிளேயர் டிஃபென்ஸ் பண்றதா இருக்கட்டும், சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைனஸ்ட் நான் பார்த்த வரைக்கும். நான் பார்க்கும்போது மேட்ச் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கானு அப்படி இப்படின்னு கொண்டு போறான். பிளேயருக்கு விடவே மாட்டேங்கான். எதிரில் ஒருத்தன் வந்து இவன்கிட்ட பால் வாங்குறான்னா பால் பிடிக்கவே முடியல. வந்துட்டு எங்கேயாவது கொண்டு போய் அப்படி இப்படி ட்ரிபிள் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது பாஸ் போட்டுறான். அந்த மாதிரி நல்லா சூப்பரான பிளேயரா இருக்கான். மொராக்கோஸ்ல பெஸ்ட் டிஃபெண்டர் மொராக்கோ டீம்ல. பொசிஷனிங் பயங்கரமா டாமினேட் பண்ணான். பிரேசில் கூட பண்ணது. வெறும் 18 வயசுல பால் வின் பண்றது, பிரஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அருமையா வச்சிருக்கான். எத்தனை பேர் பிரஸ் பண்ணாலும் அருமையா ட்ரிபிள் பண்ணி கொண்டு வந்துடுறான் வெளியே, எங்கேயாவது எப்படியாவது கொண்டு வந்துடுறான். ஆல்ரெடி லுக்ஸ் லைக் கம்ப்ளீட் மாடர்ன் மிட்ஃபீல்டரா இருக்கா. நான் பார்த்ததுல பெஸ்ட் வீக் வச்ச ஒரு டேலண்டா இருக்காரு இவரு. சோ இப்ப நம்ம ஒரு ரோபோட்டுக்கு ஒரு கோடிங் கொடுத்து ஒரு வேலையை சொன்னா எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு பிளேயரா இருக்காரு புடாட்.
சோ அப்ப என்னன்னா முன்னாடி வந்து பிரெஞ்சுக்கு அண்டர் 21 கேப்டனா இருந்துட்டு சடனா வேர்ல்டு கப்புக்கு மொரோக்கோ வந்தாரு. ரெண்டே மாசம் அண்டர் 21 கேப்டன் இருந்துட்டு அடுத்த 2 மாசம் மொராக்கோ டீம்ல அனுப்பிச்சிருக்காரு. அது எனக்கு தர மாட்டீங்களா, நான் இங்க போறேன்னு வந்தாச்சு. அவங்களும் பார்த்து கூப்பிட்டு வேர்ல்டு கப்பை தூக்கியாச்சு. அந்த மாதிரி இது பண்ணிட்டாரு. பிரேசில் மேல கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்ல பிரேசிலே ஃபுட்பால் விளையாட தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கொடுத்திருக்காரு. பாத்துக்கோங்களேன் எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா பொசிஷனிங் வந்து என்னன்னா எப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட எல்லைனோ இருக்காரு, மத்தபடி அசடின் உண்டாக்கி இருக்காரு. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி பாத்துட்டு இருப்பாங்க, இவர் பின்னாடி இருந்து பார்த்து கரெக்டா பேச ஃபில் பண்ணி அட்டாக்கிங்ல எப்ப வேணுமோ அட்டாக் பண்ணி டிஃபெண்டிங்ல எப்ப வேணுமோ டிஃபெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன இன்டர்செப்ஷன் டேக்கிள் ஸ்லைடிங் டேக்கிள் ஒரு பாஸ் அடிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கார்னர் சப்போஸ் கார்னர் போனா கார்னர்ல டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு பாஸ் போட்டு எங்க பொசிஷன் பண்ணுங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிக்காரு. மெஸ்ஸியோட ஸ்கில்ஸ் இதெல்லாம், மெஸ்ஸியோட அட்டாக்கிங் ஸ்கில் இவர் வந்து டிஃபெண்டிங்ல மொரோக்கோக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வேற லெவல்ல பிளேயரா இருக்காரு. சப்போஸ் ரைட் பேக் வந்து கொஞ்ச நேரத்துல அக்கிமி வந்து நல்லா ஃபார்வர்ட் ஓடி டயர்டா இருக்காருன்னா அந்த டைம் போய் ரைட் பேக்கா விளையாண்டு ஒரு இது பண்றாரு. மூவ்மெண்ட் எல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு ரொபாட்டிக் பிளேயரா இருக்காரு, சான்ஸே இல்ல. புடாடி இஸ் கிரேட் ஃபைன். நல்ல வேலை பிரான்ஸுக்கு போல. மொரோக்கோக்கு வந்து இந்த ஃபாரின்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் விளையாண்டுருப்பான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்துல புடாடி எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைன். இப்போ வேர்ல்டு கப் மட்டும் இல்ல, சரி ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆப்கான்ஸ் இல்ல அடுத்தடுத்த வேர்ல்டு கப் எங்க வேற இருக்காரு. சோ இன்னும் ரொம்ப யூஸ் ஆக போறாரு. அது போக இல்லைன்னா சடனா நிறைய சர்ப்ரைசிங் நியூஸ் எல்லாம் வருது. அவர் பிரேசில் கூட போட்ட பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வேல்யூவே எவ்வளவுனா ஒரு 18 மில்லியன் அந்த மாதிரி தான் இருக்கும். 80 மில்லியனுக்கு பிரைஸ் பண்றாங்க. லிவர்பூல் சரி, இது ஆர்சனல் சரி, செல்சி சரி, டக்குன்னு ஃபேக் நியூஸா என்னன்னு தெரியல. பட் அவ்வளவு ஒரு ஹைப் கொடுத்த ஒரு பிளேயரா இருக்காரு. புடாடி இஸ் த டாப் மோஸ்ட் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த யங்னு சொல்லுவேன். அது போக என்னன்னா நீங்க என்னன்னா அட்டாக்கிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு நினைக்கலாம். ஆனா இவரோட விளையாடுறதுனாலதான் அட்டாக்கர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயா விளையாட முடியுதுன்னே நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம முன்னாடி நீங்க ஃப்ரீயா விளையாட என்ன மிஸ்டேக் வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை ரெக்கவர் பண்றதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இருக்கிறது தான் அந்த புவாடி. கண்டிப்பா மொராக்கோக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்னா இவரோட சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டரான போவாடி தான். இவர் பெருசா அட்டாக்கிங்ல வந்து கான்ட்ரிபியூஷன் கிடையாது, வெறும் ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. பட் ஆனா சக்சஸ்ஃபுல் பாஸ் 92% பாசிங் வந்து சக்சஸ்ஃபுல் பாசிங் இருக்கு. அதே மாதிரி ட்ரிபிளிங் 3 டச்சஸ் வந்து நியர்லி டுவல்ஸ் ஒன் வந்து 55% டுவல் ஒன் பண்ணியிருக்காரு. டச்சஸ் 150 டச்சஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இவர் வந்து ஒரு எதிர்காலத்துல ரொம்ப முக்கியமான சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டரா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிளேயரா கூட வரக்கான வாய்ப்பு எல்லாமே இவருக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த வேர்ல்டு கப்ல இந்த 10 பேரை கண்டிப்பா நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி ஆடுறாங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அவங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் அப்படின்றது சொல்லலாம். நாங்க பார்த்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்ல 10 பெஸ்ட் யங் டேலண்ட்ஸ்னா இவங்க தான். ஸோ இவங்களை தாண்டி அடுத்தடுத்த நாக் அவுட் ஸ்டேஜ்ல வேற யாரு சிப்பிங் பண்றா அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்த இந்த நாக் அவுட்ஸ் வேற வரப்போகுது. அடுத்த நாக் அவுட்ஸ்ல என்னென்ன மேட்ச் வரப்போகுது, ப்ரிவியூ, ரிவ்யூ, ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் யாரு உள்ளிட்ட பல வீடியோஸ் வந்து நம்ம போறதா இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏன் நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம். Until then, bye from Kapil Murugesh and Gautam.